ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கிடைச்சா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரத்தெல்லாம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா. படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போக போக சொல்லுங்க சூர்யாவை. படம்னா என்ன கேரப் பயிலுங்களா? நாங்களாம் காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசும் ஒரு சும்மா கிடைக்குதா? பைத்தியகாரத்தனமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பாட்டு பிடிச்சா உங்களுக்கு சார்? அவனா படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு? அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டலா நாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம்? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்கானு. யோகேஷ், யோகி பாபு. அவனும் தாங்க முடியல. 10 நிமிஷம் சாவச்சான் அவன். அதுக்கப்புறம் கங்குவானு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா? விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. எனக்கு காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. தீபாவளிக்கு அமரன் அடி தூள் கிளப்பிட்டாங்க. என்ன படம்? படம் மேக்கிங்ல இருக்கணும். படம் பார்க்கணும் காசு கொடுத்து படம் பார்க்கும்போது ஒரு த்ரில் இருக்கணும், ஒரு நியாயம் வேணும். ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து போறீங்க. இந்த படத்தை என்னன்னு எதிர்பார்த்து சார்? நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் பிடிச்சி தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல. ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டீங்களா? கண்ணாடி போட்டிருக்கேன். நீ வேற இந்த டாக்டர் கிட்ட தாங்க போய் கண்ணாடி போட்டு வரணும். டாக்டர் கிட்ட போயிட்டு வேணா கண்ணாடி போட்டு வந்து இந்த 3D படம் பார்க்கலாம். வேற என்ன கேள்வி சார்? என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பார்க்கணும்ல? படம் பார்க்க மக்கள் உட்காரணும்ல? யாரா ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்த படமா இது இந்த மாதிரி என்னது? நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க. இப்படி இவ்வளவு கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்காரத்தனமா ஆக்கக்கூடாது. ஆதங்கம் தாங்க முடியல என்னாலெல்லாம். ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது சார்? இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இதுக்கான சரியான பதில் இன்னும் 1 வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். தியேட்டரை விட்டு படம் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே வசூலா? இதோட முடிஞ்சது கதை. அப்படியே பாம்பே போயிட்டு அவரு வசூல். என்ன வசூல்? என்ன இருக்கு? என்ன சொல்ல வராரு இந்த படத்துல சார்? 2000 கோடி கூட எடுக்கட்டும் சார். என்ன சொல்ல வராரு படத்துல? அந்த நாடு இந்த நாடு 4 நாடை காமிக்கிறீங்க. என்னது? என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா படத்துல? என்ன சொல்ல வர்றாருன்றதே எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு 10 தடவை கூட நான் பாக்குறேங்க படத்தை. தலையில அடிச்சுக்கிட்டேங்க. தலையில அடிச்சுக்கிட்டேன் நான் பைத்தியக்காரன மாதிரி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ பிரதர். சூர்யா நல்ல ஆக்டர், திறமையான ஆக்டர். இந்த மாதிரி எல்லாம் கேவலமான ஒரு கதையை எப்படி கேட்டாரு? எப்படி சிவா ஏற்கனவே அஜித்தை வச்சு படம் எடுக்கிறார். அவரு தானே அவரை போட்டு சாவடிச்சாரு. அடுத்தது சூர்யாவா? ஏன் இது? யாரு? ஏற்கனவே அவரை கொண்டுட்டாங்க. இனி அடுத்தது இவர் வேற. தேங்க்யூ பிரதர்ஸ். நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுல வேற இவரை வேற போட்டிருக்காங்க. கார்த்திகை வேற. அவரும் அவருடைய மாடு. எதுக்கு சிவாக்கும் கார்த்திகை என்ன சம்பந்தம்? இவர் ஏன் அவரை கொல்றாரு? அந்த பையனை பத்தி தெளிவா ஏதாவது சொல்றாங்களா? ஒண்ணுமே இல்லை. அதே காம்பினேஷன்ல கொல்றாங்க. இவர் கப்பல், அது பிளேனு. அதான் வித்தியாசமே தவிர நல்லா இல்லை சார். ரொம்ப ஏமாத்திட்டாங்க சார். ரொம்ப ஏமாத்தி நிறைய ஏமாக்கிட்டு இருக்காரு சார். காடு மலை எடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏகப்பட்ட ஆர்டிஸ்டை வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அட்மாஸ்பியருக்கே நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பழைய காலத்து காட்டுவாசிகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கு இதுக்கு ஆயுதத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருப்தி இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். நல்லாவே இல்லை சார். பிடிக்கல, திருப்தி இல்லை சார். எவ்வளோ படம் பார்க்குறோம் பண்ணுறோம். சூர்யா படம் எவ்வளோ படம் 100 நாள் 200 நாள்லாம் ஓடி இருக்கு. சொல்கிறோமா? நல்லா இருந்தால் சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லை. சூர்யாவை நம்பி வந்தோம், ஏமாத்திட்டாங்க. சிவா டீமை நம்பி வந்தோம். சிவாலாம் என்ன மாதிரி படம்லாம் கொடுத்துருக்காரு? ஒண்ணுமே இல்லை சார். நல்லா இல்லை. காமனா சார். நல்லா இல்லை சார். புரியல சார். ஒரு டைலாக் புரிய முடியல. மியூசிக் டாமினேஷன் நிறைய இருக்கு சார். ஒரு டைலாக் கேட்கல. சப்டைட்டில் ஒன்று கூட ஒரு லைன் படிச்சிருங்க பார்க்கலாம். நான் வேணா காசு தரேன், நீ போய் உட்காருங்க, அந்த சப்டைட்டில் படிச்சு காப்பீங்க பார்க்குறேன். உங்க பக்கத்தில் நான் உட்காடுறேன், ரெக்கார்ட் பண்றேன், ஒரு லைனை படிங்க. ஒரு தெளிவா இதுவா ஒண்ணுமே இல்லை. டக்கு இதுல வேற 3D கண்ணாடி வேற கொடுத்து அதையும் போட்டு கண்ணாடி போட்டாலும் அந்த லைன் படிக்க முடியல, கண்ணாடி இல்லாமையும் படிக்க முடியல. அதுக்கு ஒரு 30 ரூபாய் வாங்குறாங்க. பக்கா வேஸ்ட் சார். துட்டு தான் செலவு சார். செலவை பத்திலாம் இல்லை சார். நம்ம திருப்திக்கு தான் நம்ம வரோம். அது 300 ரூபாய் கொடுத்து வரோமோ 500 ரூபாய் பிளாக்ல வாங்கிட்டு வரோமோ அது நம்ம இஷ்டம். திருப்தி இல்லை. நான் 10 நாள் பொறுத்து இந்த படத்தை தர டிக்கெட்ல உட்காந்து பார்த்தா கூட திருப்தி இல்லைன்னு, நல்லா இல்லைன்னு நல்லா தான் சொல்ல போறேன். ஒரு இதுவும் கிடையாது. அந்த பையனை சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று நல்லா இருக்கு. அந்த லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு.
அந்த சின்ன பையனை பத்தி ஒரு பாட்டு வரும், அதுதான். மற்றபடி ஒண்ணும் கிடையாது சார். நல்லா இல்ல சார். எதுவும் செலவு பண்ணாங்க? ஒரு எவ்வளவோ ஒரு 4 கிராமத்தை தத்தெடுத்து அதை டெவலப் பண்ணிருக்கலாம் சார். நல்லா இல்ல சார். தப்பா நினைச்சாரு. கருணாஸ் வராருன்னே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். கருணாஸ் வராருன்றது இன்டர்வலுக்கு அப்புறம் தான். ஒருத்தர் மூஞ்சி கூட சரியா தெரிய மாட்டேங்குது, அவர் டைலாக் கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி சார்? ஒண்ணுமே இல்லை, ஒரு லைன் புரியல. என்ன கதை, எதுக்கு ரிவெஞ்சு, எதுக்கு பண்றாங்க? அவங்க யாரு, இவங்க யாரு? பிரிட்டிஷ்காரன் வரா, ஃபாரின்காரன் வரா போல காமிக்கிறாங்க. இங்க கப்பல் கிளைமேக்ஸ்ல அதுல பிளைன் 2 மாத்தி எடுக்கிறாங்க சார். நல்லா இருந்தா சொல்ல போறேன் சார். நானும் சூர்யா ஃபேன் தான். நல்லா இல்லைன்னு சொல்றோம் சார். பட்ஜெட் செலவு பண்ணிட்டா போதுமா சார்? சரக்கே இல்லையே. டைரக்டர் தான் சொல்லிருக்காங்க கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி. ஒண்ணு சும்மா அது நம்ம விக்ரம் படத்துல வர்றப்பல சூர்யா வந்துருப்போம், அது வேற இது வேற. அதுல கார்த்தியோட ஃபேஸ் கீஸ் அது எதுக்கு? கார்த்தி எதுக்கு சப்ஸ்டியூட்? எதுக்கு வராரு? என்ன சொல்ல வராரு சார்? கார்த்திக் எதுக்கு வர்றாருன்னே தெரியல சார். அதுல வர்ற கார்த்தி சூர்யா வருவார், விக்ரம் கேமியா ரோல் பண்ணிருப்பாரு, சூப்பரா பண்ணிருக்கா, பழி வாங்குறாரு. இது எதுக்கு வராரு? என்ன லிங்க் இவருக்கு அவருக்கும்? ஒண்ணுமே இல்லையா சார். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல சார். ஐயோ அதெல்லாம் வேஸ்ட். ஒண்ணு அது அவங்க பேசுற பாஷை. கே.எஸ். ரவிக்குமார்லாம் பக்கா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார்லாம் எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு பெரிய நடிகர். அது எதுக்கு இந்த படத்தை நடிச்சாருன்னே தெரியல. ஸ்கிரிப்ட் கேட்டு நடிச்சாரா, கேட்காம நடிச்சாரான்னு தெரியல. கே.எஸ். ரவிக்குமார் படம் எல்லா படம் பார்த்திருக்கேன் நான். ரொம்ப ஃபேன் நான் கே.எஸ். ரவிக்குமார் படம் தான். அதுவும் அவர் ஏன் பண்ணாருன்னே தெரியல. காமெடி கீமெடியும் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஹீரோயின் ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க, இஷா பதானியா ஏதோ ஒண்ணு. அந்த ஹீரோயின் பேர் எதுக்கு வருதாங்க? என்ன பேசுறாங்க? என்ன டைலாக் பேசுறாங்க? ஏதோ தெலுங்கார பொண்ணு தமிழ்ல பேசுறா போல இருக்குது. ஒண்ணுமே புரியல சார். ஐயோ ஏன் அதோட மோசமா இருக்கு. ஒரு பாதி படம் இருட்டாவே தெரியுது. மணிரத்ன படமே பரவாயில்ல. அவர் வயசே தெரியல சார். அதான் சொல்றேன், எல்லாம் மேக்கப்ல ஓவரா போட்டு அடையாளமே தெரியல. கருணாஸ் பேசே தெரியல. அப்படி தெரிஞ்ச மூஞ்சி கருணாஸ் தான். பாவி தேயாலும் சன்னி தேயெல்லாம் அப்புறம் அது ஹிந்திக்காரங்களுக்கு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எம்ப ஊர் ஆளுங்க யார் இருக்காங்க? யோகி பாபும் கிங்ஸ்லி இவன் தான் இருக்காங்க. சூர்யா அவ்வளவுதான், வேற யாரும் இல்லை. சூர்யா நல்லா தெரியறாரு சார். எல்லாம் பண்ணிருக்காரு சார். உழைப்பு ஜாஸ்தி, கஷ்டப்பட்டிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. கதையே இல்லை. எப்படி இந்த கதையை ஒத்துண்டாருன்னே தெரியல. ஒண்ணுமே இல்ல, கதையே இல்ல, சம்பந்தமே இல்ல. சேர்த்து வச்சுக்கிறாங்க இதுல. போய் பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க. வேணாம் வேணாம் பேச கூட